அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் 16ஆம் தேதி துவங்கியது. இந்நிலையில் இன்று நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அமைச்சர் ஜான்குமாரின் துணைவியார் லதா என்கிற லுஸ்தின் தனது வேட்புமனுவை பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். முன்னதாக தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்த அமைச்சர் ஜான்குமாரின் துணைவியார் லதா செய்தியாளர்களிடம் கூறுகையில் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் கூட்டணி உறுதியான பிறகு கட்சி சார்பில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் 16ஆம் தேதி துவங்கி வருகின்ற 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பாகூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தனது வேட்புமனுவை தேங்காய்திட்டு துறைமுக வளாகத்தில் உள்ள மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். முன்னதாக அவரது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்த ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு அவரது ஆதரவாளர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரீகன் ஜான்குமார் தொகுதியில் மக்களின் ஆதரவு பெருவாரியாக உள்ளது என்றும் இந்தியாவிலேயே சிறந்த தொகுதியாக பாகூரை மாற்ற வேண்டும் என்றும் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் அதன் பிறகு கட்சி முடிவு செய்யும் தேர்தலில் போட்டியிடுவது உறுதி, வெற்றி பெறுவது உறுதி என அவர் தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரீகன் ஜான்குமார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாகூர் தொகுதியில் போட்டியிட போகிறேன். கட்சி எதுவும் முடிவு பண்ணல. ஸோ அது இன்னொரு 2-3 நாளில் டிசைட் பண்ணதுக்கப்புறம் தெரிவிக்கப்போம். நீங்கள் போட்டியிட்ட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? நல்லா பிரகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக ஜெயிப்போம். என்டிஏ கூட்டணியில் போட்டிடுறாங்க இல்லை, இப்போதைக்கு டிசைட் பண்ணல. பட் எப்படி இருந்தாலும் நான் கண்டிப்பாக நிற்க போகிறோம். மக்களுக்காக நான் நிற்கிறேன். இப்போதைக்கு நாமினேஷன் பண்ணியிருக்கோம். பிஃபார்ம் அப்புறம் சமைப்போம். கட்சி டிசைட் பண்ணுறோம். பாகூர் தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா மக்களுக்கு என்ன செய்யும் சார்? ஒரே ஒரு நோக்கம் தான் சார், இந்தியாவிலே தலை சிறந்த தொகுதியாக மாற்றணுன்னு தான் ஆசை. ஸோ அதுக்காக என்னவோ அதுக்கான முழு முயற்சி நான் கண்டிப்பாக எடுப்பேன். புதுச்சேரி உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான அனிபால் கென்னடி அவர்கள் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி
தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. அதன்படி இன்று முதலியார்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இளைஞரணி அமைப்பாளருமான வழக்கறிஞர் சம்பத் தனது வேட்புமனுவை சாரம் பகுதியில் உள்ள பழைய கலெக்டர் அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். முன்னதாக அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு ஆலயங்களில் வழிபாடு மேற்கொண்டு பின்னர் ஊர்வலமாக வந்து மனு தாக்கல் செய்தனர். மேலும் மனு தாக்கல் செய்த பிறகு செய்தியாளரிடம் பேசிய வழக்கறிஞர் சம்பத் தொகுதியில் பல்வேறு உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தியதோடு கடந்த 5 ஆண்டுகளில் அமைதியான முதலியார்பேட்டை தொகுதியாக எந்தவித மோதல்களும் சண்டைகளும் குற்ற செயல்களும் நடைபெறாது முதலியார்பேட்டை தொகுதியாக மாற்றி உள்ளேன். அதனால் பொதுமக்கள் பெருவாரியான ஆதரவு உள்ளது என அவர் தெரிவித்தார். பாண்டிச்சேரி மக்களோட விருப்பம் வந்து தமிழகத்தில் நடக்கிற மாதிரி திராவிட மாடல் ஆட்சி பாண்டிச்சேரியில் நடக்கணுன்றத எங்களோட விருப்பத்தை அவர்கிட்ட சொன்னோம். அவரும் ரொம்ப சந்தோஷமா இந்த தடவை பாண்டிச்சேரிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான எல்லா முயற்சியும் ஐயா வந்து எங்களை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை வந்து கண்டிப்பாக திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய எந்தெந்த ஸ்கீமோ எல்லாமே பாண்டிச்சேரிக்கு எட்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் அவங்க செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தொகுதியிலையும் வந்து நாமினேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் முதலியார்பேட்டை தொகுதியில் நாமினேஷன் பண்ணியிருக்கேன். வெற்றி வாய்ப்பு எப்படி? நீங்க தான் நிறைய எல்லாத்துக்குமே போட்டு வச்சிருக்கீங்களே, வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்றது உங்களோட கருத்து வச்சு நான் சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த தொகுதி வந்து திமுகவோட கோட்டையா இருந்த தொகுதி மீண்டும் அப்படிதான் இருக்கும். சார் அது எல்லாமே தலைவர்கள் இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கூட்டணி நல்லபடியாவே முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களை நாமினேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு நாங்கள் நாமினேஷன் தலைமை கொடுத்த அறிவுறுத்தல நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா, பரிசு பொருட்கள் விநியோகம் உள்ளிட்டவற்றை தடுக்க புதுச்சேரி எல்லை பகுதியில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கணபதி செட்டிக்குளம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் துணை இராணுவத்தினருடன் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டனை சேர்ந்த சந்தீப் திரவி என்பவர் நண்பரின் திருமண நிகழ்ச்சிக்காக கடந்த 13ஆம் தேதி சென்னை வந்தவர் திருமணத்தை முடித்துவிட்டு புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தனது நண்பரை பார்க்க வந்தபொழுது கணபதி செட்டிக்குளம் சோதனை சாவடி அருகே காரினை தேர்தல் பறக்கும் படையினர் முழுமையாக சோதனை செய்த பொழுது அவர் கொண்டு வந்த இந்திய ரூபாய் 5 லட்சம் மற்றும் வெளிநாட்டு பணம் 6,50,000 என மொத்தம் ரூபாய் 11,50,000 பணம் சரியான ஆவணம் இல்லாமல் கொண்டு வந்த நிலையில் அதனை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் புதுச்சேரி கணக்கு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் மாநில சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான அறிவிப்பு நேற்று முன்தினம் தேர்தல் ஆணையம் அறிவித்ததை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தது. அதன்படி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா, பரிசு பொருட்கள் விநியோகம் உள்ளிட்டவற்றை தடுக்க புதுச்சேரி எல்லை பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் பறக்கும் படையினர், துணை இராணுவம் மற்றும் உள்ளூர் போலீசாருடன் இணைந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நகர மற்றும் கிராம பகுதிகளில் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதன்படி தமிழகம் புதுச்சேரி எல்லையான கருவடிக்குப்பம் ECR சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர், துணை இராணுவத்தினருடன் இணைந்து வெளிமாநில வாகனங்களில் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொண்டுவரப்படுகின்றதா என தீவிர சோதனை மேற்கொண்டார்கள். இதேபோல் நகர பகுதியான SV பட்டேல் சாலை, மிஷன் வீதி பகுதிகளிலும் தொடர் சோதனையானது நடைபெற்றது.
அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1 சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. புதுச்சேரி மணவெளி தேர்முட்டி வீதியை சேர்ந்தவர் சேகர் என்கிற சுப்பிரமணியன். இவரது வீட்டில் தனியார் செல்போன் நிறுவனம் சார்பில் செல்போன் டவர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செல்போன் டவர் அறைக்கு கீழே உள்ள ஜெனரேட்டர் அறைகள் ஏற்பட்ட வெப்பம் காரணமாக அங்கிருந்த ஒயர் தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. வீட்டில் யாரும் இல்லாத சூழலில் தீ மளமளவென வேகமாக பரவி செல்போன் டவர் மீதுள்ள அனைத்து ஒயர்களும் எரிய தொடங்கியது. மேலும் தீயுடன் கரும்புகையும் அப்பகுதி முழுவதும் சூழ்ந்தது. இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் செல்போன் டவரில் இருந்த அனைத்து ஒயர்களும் எரிந்ததால் கரும்புகையானது அப்பகுதி முழுவதும் சூழ்ந்தது. இச்சம்பவம் குறித்து தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் செல்போன் டவரின் ஜெனரேட்டரில் வெப்பம் காரணமாக ஏற்பட்ட மின் கசிவுதான் தீ விபத்துக்கு காரணம் என தெரியவந்துள்ளது. இந்நிலையில் திடீரென செல்போன் டவரில் ஏற்பட்ட தீ விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை ஒட்டி கலால்துறை சார்பில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கலால்துறை ஆணையர் விக்ராந்த் ராஜா மற்றும் துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் ஆகியோரின் உத்தரவின் பேரில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் நேற்று ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்பொழுது விதிகளை மீறி சேமித்து வைக்கப்பட்டதும் கள்ளத்தனமாக கடத்தப்பட்டதும் ஆகிய சுமார் 144 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 35,000 என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கலால்துறை விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் 16ஆம் தேதி துவங்கியது. இந்நிலையில் இன்று அமாவாசை என்பதால் வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்தது. அதன்படி காங்கிரஸ் கட்சி சார்பில் மணவெளி தொகுதியில் போட்டியிட முன்னாள் அரசு கொறடாவும் காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவருமான RKR அனந்தராமன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்து தனது வேட்புமனுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தில் தாக்கல் செய்தார். மேலும் காங்கிரஸ் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின்படி நல்ல நாள் என்பதால் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ததாகவும், மேலும் கடந்த கால பாஜக எண்ணினால் ஆட்சி காலத்தில் ஊழல் மலிந்துள்ளதாகவும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரவில்லை, எனவே நிச்சயம் இம்முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அவர் தெரிவித்தார். உப்பளம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பொதுமக்கள் உற்சாகமாக அவரை வரவேற்று மீண்டும் அமோக வெற்றி பெற்று வாருங்கள் கென்னடி என்று முழக்கமிட்டு ஆதரவு தெரிவித்தனர். பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியோர்கள் உட்பட பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
தொடர்ந்து தனது முந்தைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சிப் பணிகளை நினைவுபடுத்திய அவர் மீண்டும் வாய்ப்பளிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே உள்ள தென்பண்ணை ஆற்றில் சென்ற வருடம் அணை கட்டி அந்த அணையானது தற்பொழுது பெய்த மழை சீசனில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உச்சிமேடு கிராமத்தின் ஓரத்தில் உள்ள அணை சுவர் சேதமடைந்து 4-5 கிராமங்கள் பாதிப்புக்குள்ளானது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதே இடத்தில் அணை கட்டும் வேலை நடைபெறுகின்றது. இந்த அணை ஆற்றில் உள்ள மணலையே அள்ளி அணை கட்டுவதாகவும், மேலும் இதுபோன்று மணல் அணை கட்ட வேண்டாம் என்றும், மேலும் ஆற்றங்கரைக்கு அருகில் விவசாய நிலங்கள் உள்ளது, அதுவும் பாதிப்புக்குள்ளாகும். எங்களுக்கு கான்கிரீட் அணையும் களிமண் நிரப்பப்பட்டு அதன் மீது கான்கிரீட் அணை கட்டித்தர வேண்டும் என்றும், அப்பொழுதுதான் நாங்கள் அச்சமின்றி இங்கே வாழ முடியும் என்று ஊர் பொதுமக்கள் மற்றும் விடுதலை கட்சி பிரமுகர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட இருந்த நிலையில் தகவல் அறிந்த காவல்துறையினர் இதுகுறித்து கள ஆய்வு செய்து உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்று உறுதியளித்ததன் பேரில் தர்ணா போராட்டம் கைவிடப்பட்டு கலைந்து சென்றனர். இதுகுறித்து விடுதலை கட்சி பிரமுகர் சம்பத் பேட்டியளித்துள்ளார். ப்ராஜெக்ட் நிறுத்திட்டு வேறு கரெக்ஷன் பண்ணி எது சரியாக இருக்கும், ஒருவேளை எனக்கு புரிதல் இல்லைனாக்கா எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு. எப்படி நிற்கும் இதுதான் பண்ண போய் வண்டி மேலே போக சார் செஞ்சு கீழே விட்டுரும், அவர் உடச்சிக்கிறது. சம்பத், பெரிய கங்கனாங்குப்பம் சார். கடலூர் கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து 6 கடலில் கலக்கிற அணை கடலில் கலக்கிற இடம் வரைக்கும் போன வருஷம் வந்து ஒரு அணை மண்ணில் கட்டினாங்க சார். அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம நிற்கிற இடத்துல அணை உடச்சி வச்சுங்க, தண்ணி வரும்போது ஆற்றுல வரும்போது இங்கே சுற்றி இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு சுற்றி இந்த இடம் உடஞ்சதுனால 3-4 கிராமம் வந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுருங்க. ஏன்னா இப்போ மறுபடியும் ஒரு டெண்டர் வச்சு மறுபடியும் வந்து இதே ஆற்றுல இங்கே இருக்கிற மண் எடுத்து இங்கே வைக்கிறாங்க. இதில் எப்படி இந்த ஆளை நிற்க போது, எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு என்னன்றது தெரில. அதனால் வந்து உரிய அதிகாரிகள், சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் வந்து இதை கள ஆய்வு பண்ணி இதில் நம்ம சொல்கிற புகார் குறித்து உண்மை தன்மையாக ஆய்வு பண்ணி இதை முற்றிலும் அகற்றிட்டு சிமெண்டால் ஆன காங்கிரீட் அணை அல்லது களிமண் வெள்ளு கொண்டு வந்து இதில் வந்து நல்லா உறுதியாக பாதுகாப்பாக மக்கள்லாம் நிம்மதியாக வாழற அளவுக்கு அணை கட்டணும். இந்த அணை என்பது முற்றிலும் அரசு பணத்தை, மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிற செலவு தான் இது. இதை வந்து உண்மையிலே இது வந்து இங்கே முறைகேடு கண்டறியப்பட்டால் உரிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.